அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் கோயில் கொடையின் தொடர்ச்சி தான். இது 2வது நாளாக இது செவ்வாய்க்கிழமை அன்று நடந்த நிகழ்ச்சிகள். செவ்வாய்க்கிழமை அன்று முத்தாரம்மன் கதை தான் வில்லுப்பாட்டில் பாடுவாங்க. முத்தாரம்மன் கதை ஒரு 3 விதமாக சொல்லுவாங்க. அதில் எங்கள் ஊரில் படிக்கிறது வேள்வியில் முத்தாரம்மன் வேள்வியில் பிறந்த கதை தான் படிப்பாங்க. கதையின்படி சக்தி மாமுனி அப்படின்னு ஒரு மாமுனிவர் ஒரு புற்றிலிருந்து நாகம் சேர்த்து வச்ச அந்த முத்துக்கள் ரத்தினங்கள்லாம் ஒரு கலசத்தில் சேர்த்து வச்சுருக்கோம். அந்த கலசத்தை எடுத்துகிட்டு ஒரு வேள்வி வளர்க்குறாரு. அந்த வேள்வியில் ஒரு 7 அரக்கி பெண்கள் பிறக்கிறாங்க. அந்த அரக்கி பெண்கள் பேர் காளி, காளகஸ்தி, நீலி, நீலகண்டி, மாலி, சூலி, செல்வி அப்படின்னு ஒரு 7 அரக்கி பெண்கள் பிறக்கிறாங்க. அந்த அரக்கி பெண்களில் அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினை வருது. அதில் 4 பேர் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட போகிறேன்னு நாட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. 3 பேர் காட்டிலே இருந்து நாங்கள் துறவறம் தான் மேற்கொள்ள போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்குள்ளே ஒரு ஆசை வருது. நம்ம தனியாக இப்படி பிறந்து வாழ்ந்து இறந்துட்டோன்னா நம்ம பேரை சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களேன்னு சொல்லி நமக்கு குழந்த வரம் வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறாங்க. 12 ஆண்டு காலம் தவம் செய்கிறாங்க. அப்போது ஆடவர் இல்லாமல் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ சிவபெருமானும் 12 வருஷம் கழித்து அப்புறம் அந்த வரத்தை கொடுக்குறாரு. அதில் 3 ஆண் குழந்தைகளை கொடுக்குறாரு. அந்த குழந்தைகள் பேர் ஆதித்தன், குமுர்தன், நீலன் அப்படின்னு 3 ஆண் குழந்தைகளை கொடுக்குறாரு. அப்போது அந்த அரக்கி பெண்கள் 3 பேரும் நம்ம ஆண் குழந்தைகள் ஆடவர் இல்லாமல் தான் குழந்தை வரமே கேட்டோம், ஆனால் ஆண் குழந்தைகளை கொடுத்துட்டாருன்னு சொல்லி அந்த குழந்தைகளை காட்டிலேயே போட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த குழந்தையோட அழுகுரல் கைலாசம் வரைக்கும் கேட்குது. அப்போ நந்தி பெருமான் அந்த குழந்தைகளுக்காக அந்த அரக்கி பெண்களிடம் சொல்கிறாரு, 7 வருஷத்தை ஒரே இரவாக உங்களுக்கு மாற்றித்தரேன், அது வரைக்கும் இந்த குழந்தைகளை பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 7 வருஷமும் ஒரே இரவில் கழிஞ்சிருது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு 7 வயசாகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை விட்டுட்டு போயிடுறாங்க அந்த அரக்கி பெண்கள். அதுக்கப்புறம் அந்த நந்தி பகவான் அந்த 3 குழந்தைகளையும் கைலாசம் அழைச்சிட்டு போகிறாரு. கைலாசம் போகும்போது அங்கே உள்ள தேவர்கள்லாம் இந்த அரக்கி பெற்ற பிள்ளைகள் இங்கே இது நல்லபடியாக வளராது, இந்த குழந்தைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் சத்தம் போடுறாங்க. அப்புறம் நந்தி பகவான் பூலோகத்திலே கொண்டு அந்த காட்டில் விட்டுட்டு ஒரு வில்வ மரத்துக்கு அடியில் உட்கார சொல்லிவிட்டு, நான் கிளம்புறப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு. அதே சமயம் அந்த சக்தி மாமுனி மோட்சம் வேண்டும், நாங்கள் நல்லா வாழ்ந்து முடிச்சிட்டோம், நமக்கு மோட்சம்தான் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு வேள்வி வளர்க்குறாரு. அந்த வேள்வியோட புகை கைலாசம் வரைக்கும் போய் கைலாசமே இருண்டு போய் இருக்குது புகையால். அப்போ பார்வதி அம்மனுக்கு தாங்க முடியல. அந்த வேள்வியை அணைக்கிறதுக்காண்டி பூலோகம் வர்றாங்க. அந்த வேள்வியோட நெருப்பு புகையானது அவங்க மேலேருந்து அவ்வளோ வேர்வையாக வலியுது. அந்த முகத்தில் இருக்க வேர்வையை வலித்து அந்த வேள்வியில் போடும்போது அந்த வேள்வி அணையுது. அதிலேருந்து 8 அம்மன்மார்கள் பிறக்கிறாங்க. அவங்க தான் முத்துமாரியம்மன், முத்தாரம்மன், உச்சினி மாகாளியம்மன் அப்படின்னு ஒரு 8 பேர் பிறக்கிறாங்க. அந்த 8 பேரையும் கூட்டிகிட்டு கைலாசம் போகிறாரு. அப்போ சிவபெருமான் கேட்குறாரு, உன்னை வேள்வி தானே அணைச்சிட்டு வர சொன்னேன், நீ எதுக்கு இந்த 8 பேரை அவதாரம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க தான் அந்த நீலன், குமுர்தன், ஆதித்தனை வளர்க்குறதுக்காண்டி இந்த அம்மன்மாரை பிறவி செய்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பூலோகத்துக்கு அந்த அம்மன்மார்கள்லாம் வரம் வாங்கிட்டு வராங்க. ஆக்கும் வரம், அழிக்கும் வரம் எல்லாம் வாங்கிட்டு பூலோகத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது இந்த காட்டு வழியாக போகும்போது அந்த பசங்க அம்மா அம்மான்னு சொல்லி அழுறாங்க. அப்போ அந்த பசங்களை வளர்க்குறதுக்காண்டி அங்கேயே அந்த அம்மா எல்லோரும் இருக்கிறாங்க. அப்போ அப்படி முத்தாரம்மன் இருக்கும்போது முத்தாரம்மனுக்கு கோட்டை கட்டணும்னு அந்த 7 பசங்களும் அந்த 3 பசங்களும் கோட்டை கட்டுறாங்க. தங்கம், வெள்ளி, இரும்பு அப்படி எல்லாத்தாலையும் கோட்டை கட்டுறாங்க. கோட்டை கட்டும்போது சோசியம் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஜோதிடர், இது 58 வருஷம்தான் இந்த கோட்டை இருக்கும், அதுக்கப்புறம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஜோதிடக்காரங்க சொல்கிறாங்க. கோட்டை கட்டினதுக்கப்புறம் அதில் 103 லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணணுன்னு கைலாசம் போய் சிவபெருமான்கிட்ட அந்த முப்புராதிகள் அந்த 3 பேர் நீலன், குமுர்தன், ஆதித்தன் இருக்காங்களா, அவங்க பேர் முப்புராதிகள். அவங்க சிவபெருமான்கிட்ட போய் லிங்கம் வாங்கிட்டு வராங்க. 103 லிங்கம் வாங்கிட்டு அந்த 103 லிங்கத்தையும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்படி இருக்கும்போது 58 வருஷம் ஆயிடுச்சு. அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா, சிவபெருமான கைலாசத்துக்கு கொண்டு போகிற பால் குடம், அவருக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுற எல்லாத்தையும் பிடுங்கி, இங்கே தான் எங்கள் அம்மா இருக்கிறாங்க, சிவபெருமான் இங்கே தான் இருக்கார், இங்கே தான் நீங்கள் அபிஷேகம் பண்ணணும், கைலாயம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாத்தையும் துன்புறுத்துறாரு. சிறையில் அடைக்கிறாங்க. அந்த மாதிரி பயங்கர அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க தேவர்கள் எல்லாம். இப்போ பார்த்துருப்பீங்க, மஞ்சள் குளிக்கிறது. இதுதான் எங்கள் கோயில் கொடையோட நிற கொடையோட ஹைலைட்டே இதுதான். அம்மன்மாருக்கு மஞ்சப்பானை, அரிசி பச்சரிசி விட்டு பொங்கல் வைப்பாங்க. அந்த தண்ணி, அந்த இப்படி கொதிக்கிற தண்ணி எடுத்து வேப்பிலையை வச்சு குளிப்பாங்க. இதுதான் கொலை போட்டு ஆடுறது, வேப்பங்குலை போட்டு ஆடுறதும்பாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை பந்தல் நிறைஞ்சிருக்கும். யார் திங்கக்கிழமை வராங்களோ இல்லையோ, அந்த செவ்வாய்க்கிழமை ஃபுல் கூட்டமாக இருக்கும். கோயிலில் உட்கார கூட இடமே கிடைக்காது. இப்போ கதைக்கு வருவோமா? அப்போது அந்த முப்புர கோட்டை, அந்த முப்புராதிகள் கட்டிய கோட்டையை அழிக்கிறதுக்கு சிவபெருமான் ஃபஸ்ட்டு யாரை அனுப்புகிறாரு? பிள்ளையாரை அனுப்புகிறாரு. பிள்ளையாருக்கு அவல் பொரிகரில் கொடுத்தோடனே அவர் அங்கேயே உட்காந்துருவார். அதுக்கப்புறம் முருகரை அனுப்புகிறாரு. முருகருக்கு வள்ளி தேவானியை கொண்டு விட்டோடனே முருகரை அங்கேயே உட்காந்துருவார். அப்படி ஒவ்வொருத்தரையாக அனுப்புகிறாரு சிவபெருமான். ஆனால் யாராலையும் அந்த முப்புர கோட்டையை அழிக்கவே முடியல. கடைசியாக பார்த்தாரு பெருமாள் அனுப்புகிறாரு. பெருமாள் அந்த கோட்டையை அழித்து எழுப்பி கொடுக்குறாரு மறுபடியுமே. அதுக்கப்புறம் நல்ல விதமாக வாழ்கிறாங்க. இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.